அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி 10 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நாளில் மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மார்ச் 29ஆம் தேதி மிக வலுவாக யோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானத்தை நோக்கி சப்தமஸ்தானத்தை நோக்கி கண்டச்சனையாக 7ஆம் இடத்தில் அமர போகிறாருங்க. பொதுவாக சனி பகவான் 7ஆம் இடத்திற்குள் வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் கூட அஷ்டம சனி, கண்டச்சனி போன்ற இடங்களில் ஏற்படக்கூடிய சிரமத்தை காட்டிலும் 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனி பகவானால் சில சிறப்பான மாற்றம் உறுதியாக உங்களை வந்து சேரும். ஏனென்றால் ஜென்மசனி அஷ்டம சனியை ஒப்பிடுகையில் கண்டச்சனியில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படாது. எனவே நிச்சயமாக யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. அந்த வகையில் பார்க்கும் போது பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட வாகிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சில் தான் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக விலகும். ஏனென்றால் யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி நுழைந்த சனி பகவான் 2.5 ஆண்டுகள் அங்கு வலம் வந்தாலும் கூட சில மாதங்களிலே வக்ரகதியில் திரும்புகிறார். வக்ரம் பெற்று பின்னர் மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. அதற்கு பிறகுதான் முழுமையாக சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக 2026ஆம் ஆண்டில் இருந்து அமர போகிறார். எனவே முதல் 1 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவிலான சிரமமோ தடையோ சிக்கலோ ஏற்படாது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை, இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பதற்கான யோகம் உறுதியாகவே கிடைக்கும். இதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் இழந்தும் ஆட்சி பலத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் உறுதியாகவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல மாற்றத்தையே உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை இந்த வேளையில் ஜென்மம் 4 மற்றும் 9 ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க. சனி பகவானினுடைய பார்வை பல்வேறு வகையான மாற்றங்களை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் எளிதில் கைகூடுங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும், நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை தடையில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கனகச்சிதமாக கிடைப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. தடை தாமதங்கள் அனைத்துமே அகன்று தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் உறுதியாக உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை இரட்டிப்பான நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது புதிதாக வீடு கட்டுதல், புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க. நீங்கள் அரும்பாடுபட்டு உழைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சுமூகமான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் என அனைவரின் ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமைவது மற்ற கூடுதலான நன்மையை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. அதைவிட
சனி பகவான் வக்ரம் பெற்று வலம் வரக்கூடிய காலகட்டம் என்பது அற்புதமான பொன்னான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும். 2025 26 இருமுறை வக்ரகதியில் வலம் வர போகிறார். அந்த தருணங்களில் உறுதியாகவே அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல தொழில் ரீதியான வாய்ப்புகள், நிரந்தர வருவாயை பெறக்கூடிய உத்தியோக ரீதியான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. தேவையற்ற விரயங்களை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தொல்லையில்லாமல் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வகையில அனைத்தையும் திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை வக்ரகதியில் சனி வலம் வந்தாலும் நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவேதான் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை என்பது உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும். கன்னிராசிக்கார பெண்மணிகளின் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பம் மற்றும் வெளிவட்டாரம் அனைத்தையும் அந்த தன்மைக்கு ஏற்றவாறு செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் பணிபுரியக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள், நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம், பெண்மணிகளின் பெயரில் வாங்குவதற்கான யோகம் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் கர்மத்தில் நுழைந்து அதற்கு பிறகு லாபத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவானினுடைய அமைப்பும் உச்சம் பெற்ற காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதை சனி பகவான் சப்தமத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது குருவினுடைய உச்சம் அதிரடியான மாற்றத்தை, திருப்திகரமான சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட எந்த விதமான பணியாக இருந்தாலும் சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான தனலாபத்தை நிறைவாக பெறுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றால் கன்னிராசிக்காரர்கள் ஒரு முறை கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். மிக பெரிய அளவிலான சிரமம் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரும். உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் மிக சிறப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.